இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். நாம் ஒரு கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். அப்பா, எங்களோடு கூட பேசுங்க. எஸ் சுவாமி, ஆண்டவரே, உங்களுடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டும்பா. அது இல்லாமல் எஸ் சுவாமி, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. அநேகரை கொண்டு வாங்க. உங்களுடைய வார்த்தைகள் இன்னைக்கு தேவைப்பா. இன்னைக்கு தேவை இயேசு சுவாமி. உங்க வார்த்தை எங்களுக்கு தேவைப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் வாங்க. கண்டிப்பாக பேர் பேராக ஒருவேளை நாங்க வரவேற்க முடியாது. அநேகர் வந்திருக்கிறீங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். கண்டிப்பா உங்களுடைய பெயர்கள்லாம் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். அன்னைக்கு ரம்யா எனக்கு ஃபோன் பண்ணீங்க. கண்டிப்பாக உங்க கணவருக்காக நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். கண்டிப்பா நீங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கணும், உங்க வீட்டுக்கார் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அநேகருக்காக நாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அநேகர் கான்ஸ்டன்டா எழுதிட்டே இருக்கிறீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா இந்த சேனலுக்குள்ள போங்க. புதிதாக வந்தவர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஹைப் பட்டன் இருந்தா அந்த ஹைப் பட்டன் நீங்க அமுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக போக வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ஆசை. இந்த சேனல் தொடங்கி ஒரு வருஷம் ஆக போகுது. அடுத்த மாசம் 20ஆம் தேதி வந்தா கண்டிப்பாக அன்னைக்கு 20ஆம் தேதி கொஞ்சம் லாங் ப்ரேயரை வைத்து எங்க கூட டிராவல் பண்றீங்க. நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து உங்களுடைய மகிழ்ச்சியான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்களை நீங்க எழுதுனீங்கன்னாக்கா நம்ம ஆண்டவரை துதித்து கொண்டாடலாம். ஆண்டவருக்கு நான் உண்மையாகவே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா கர்த்தர் கொடுத்த இப்படி ஒரு மீடியா, ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். இதன் மூலமாக சுவிசேஷம் பரவுவதற்கு, சுவிசேஷம் போய் அநேகரை தொடுவதற்கு, அநேகரோடு நான் பேசினேன். அவங்க முகங்களை நான் பார்த்ததில்லை, அநேகருடைய முகங்களை. பட் போன்ல நான் பேசுவேன் அவங்களோடு கூட. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எப்படி ஆசீர்வாதமா இருந்தது, அந்த வார்த்தைகளை அவங்களை எப்படி தொட்டது. சிலர் இங்க எழுதுவீங்க, சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்வீங்க. ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இப்படிலாம் கூட இப்படி ஒரு சான்ஸை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இப்படி ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் சொல்லி நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இந்த நாளில ரொம்ப என்னை யோசிக்க வச்ச, நான் அநேக முறை இந்த டாபிக்கை நான் பேசியிருந்தாலும் ஸ்டில் இன்னைக்கும் நான் இந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். அதாவது ரிஜெக்டட் பீஸ் இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர்ட் அப்படின்னாக்கா, நீக்கியதை நினைத்தருளுவார். எதை நீக்கி போடுறாங்களோ அதை நினைப்பார் கர்த்தர். ஸோ ரிஜெக்டட் பீஸ் இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர்ட். இந்த டாபிக்கை நான் எடுக்கும் போதே எல்லாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள், இப்படிப்பட்ட ஒரு யூ மைட் ஹவ் கம் அக்ராஸ். நீங்க இதை தாண்டி வந்திருப்பீங்க. ரிஜெக்டட் பீஸா இருந்திருப்பீங்க. உங்க வீட்டில் வளர்க்க போதே நீங்க ரிஜெக்டட் பீஸா இருப்பீங்க. உங்களுடைய வேலை செய்யற ஸ்தலங்களில நீங்க அன்வான்ட் பீஸா இருப்பீங்க. உங்களுடைய படிக்கிற ஸ்தலங்களில, நீங்க படிக்கிற இடங்களில பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு ரிஜெக்டட் பீஸா இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே தாண்டி கர்த்தர் ரிமெம்பர்ட் யூ. கர்த்தர் உங்களை நினைத்தருளினார். அது ரொம்ப கர்த்தர் என்னைக்குமே நீ தனியா உட்காந்து அழும்போது, தனியா உனக்கு இது இல்லையே, உனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள் அப்படிலாம் நினைக்கும் போது எங்கேயோ கர்த்தர் ஆல்வேஸ் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் அதை மறக்கவே இல்லை. மனுஷனுடைய பார்வைக்கு எல்லாமே கேலியா இருக்கலாம், கிண்டலா இருக்கலாம், அசிங்கமா இருக்கலாம், நம்மளுடைய பாஷையில சொல்ல போனா கேவலமா இருக்கலாம். மனுஷனுடைய பார்வைக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா இருக்காது. ஆனா ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை எந்த அளவுக்கு உங்களை தூக்கி தூக்கி போடுறாங்க, உங்களை நெக்லெக்ட் பண்றாங்க, உங்களை ரிஜெக்ட் பண்றாங்கனாக்கா எல்லாமே பிளஸ்ஸிங் தான். நான் அதை அப்படிதான் நான் யோசிப்பேன். எனக்கா நல்லாதான் இருக்கும். ஒரு கூட்டம் நம்மளை நேசிக்குதுனாக்கா இன்னொரு கூட்டம் நம்மளை வெறுக்கும். ரொம்ப நல்லது, ஆல்வேஸ் நல்லது அது. எனக்கா அப்படி இருந்தாதான் வாழ்க்கை சுவராசியமா இருக்கும், டேஸ்டா இருக்கும் வாழ்க்கை. எல்லாருமே நம்மளை நேசிக்கனே இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. அப்படி அது நம்மளுடைய ராங் ஐடியாவா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் பேசுகிற காரியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, முதல் நான் எடுத்துக்கொண்ட என் மைண்டுக்கு வந்தது ஆதியாகமம் 29வது அதிகாரம். ஆதியாகமம் 29வது அதிகாரம். யாக்கோபுடைய 2 பெண்கள், யாக்கோபுக்கு பிறந்த லேயாள் அண்ட் ராகேல் சொல்லிட்டு 2 பெண்கள். அங்க என்ன போட்டிருக்குதுனாக்கா 2 பெண்களையும் யாக்கோபு அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் அவங்களை பத்தி போட்டிருக்கிற விஷயமே வேற. அவங்க லேயாளுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்குது, ராகேலுக்கு லேட்டா குழந்தை பிறக்குது. ஸோ இந்த இடத்துல 29வது அதிகாரம் 17வது வசனம், லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தார். இந்த வசனத்தை படிக்கும் போது
எப்படி இருக்குது? கூச்ச பார்வை. ஆனா அங்க வந்து கல்யாணம் பண்ண வரும்போது பாத்தீங்கன்னாக்கா, ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாதை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கூடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்றா. இந்த அளவுக்கு ஒரு பீக்ல ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது வீட்டுல. யாக்கோபு லாபானுடைய 2 மகள்களுங்க. யாக்கோபு இவங்களை கல்யாணம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போயிட்டு ராகேலுக்காக கல்யாணம் பண்ணணும்னு பாக்குறாரு. ஆனா ஏமாத்தி லேயால கட்டி கொடுத்துட்றாங்க. லேயாளுக்கு வந்து கூச்ச பார்வை. அப்ப எப்படி இருந்திருக்கும்? ஆனா பைபிள்ல சொல்லுது, ராகேல் வந்து ரூபவதியா இருந்தாள் என்று சொல்லுது. அழகானவளா இருந்தாள், ரூபவதியா இருந்தாள் என்று சொல்லுது. சோ ராகேலுக்கு யாக்கோபுக்கு வந்து ராகேல் மேலதான் ஆசை. ஆனா ஏதோ ஒரு காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் அந்த கூச்ச பார்வையா இருக்கிற லேயால கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்காக வேலை செய்து ராகேல கட்டிக்கிறார் யாக்கோபு. கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த கூச்ச பார்வை இருக்கிற இந்த மகளுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்குது. ராகேலுக்கு பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பிறக்கல. ராகேலுக்கு குழந்தை பிறக்கனா பயங்கர பொறாமை எல்லாமே நடக்குது. அந்த 30வது அதிகாரம் 1வது வசனத்துல பாக்குறோம், அந்த பொறாமையெல்லாம் நடக்குது. ஆனா கர்த்தர் கூச்ச பார்வையா இருந்த, நெக்லெக்டட் பண்ணப்பட்ட, ஒதுக்கி வைக்கப்பட்ட, ஒருவேளை சமுதாயத்துல உன்னெல்லாம் அவன் கல்யாணம் பண்ணிப்பான், நீ பாரு இப்படி இருக்கிற, நீ அப்படி இருக்கிற சொல்லி இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா யாக்கோபு ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கர்த்தர் வந்து லேயாளுடைய வாழ்க்கையில 6 மகன்களை கொடுத்து ஒரு மகளையும் கொடுக்கிறாரு. ரூபன், சிமியோன், லேவி, யூதா கோத்திரத்துல தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. இசகார், செபுலோன், தீனா என்ற ஒரு மகளையும் கொடுக்கிறாரு. 6 மகன்களும் ஒரு மகளும் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பார்க்கிறோம் 30வது அதிகாரத்துல 24வது வசனத்துல இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எடுக்க ராகேல் தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் சொல்லி இன்னும் ஒரு குமாரனை எனக்கு தருவார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிட்டார். பிரியமானவர்களே, ரொம்ப அழகான ஒரு கதை இது. இதுல நான் எப்படி பாக்குறேனாக்கா, கூச்ச பார்வையா இருந்த லேயாள் எப்படி வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டால், அவளுடைய வாழ்க்கையில, அவளுடைய வம்சத்துல, அவளுடைய வயிற்றுல பிறந்த குழந்தையில இயேசு கிறிஸ்துனுடைய வம்சமே வருது. என்னைக்குமே ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க ஆல்வேஸ் ஆண்டவருடைய பார்வையில ஸ்பெஷலா இருப்பாங்க. அவங்க அதை மிஸ் பண்ணக்கூடாது. அவங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஒருவேளை படிப்பறிவு இல்லாத நீ வந்து ஒரு மக்கா இருக்கிற, எனக்கெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் மக்குனே கூப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல நானு டெரரா இருப்பேன். படிப்புல வந்து பாஸ் ஆனா போதும் அப்படின்ற ஒரு எனக்கு தாட். ஏன்னா படிக்க கூட டைம் இருக்கா ஸ்போர்ட்ஸ்லயே இருக்கிறதுனால. ஆனா மக்குன்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் நீ என்ன கருப்பா இருக்கிற கூப்பிடுவாங்க, இல்ல என்ன நீ இவ்வளோ அசிங்கமா இருக்கிறன்னு சொல்லுவாங்க, உன் கண்ணு சரியில்லைன்னுவாங்க, குள்ளமா இருக்கிறன்னுவாங்க, ஒல்லியா இருக்கிறன்னுவாங்க, பல பேர்களை சொல்லி நம்மள கிண்டல் பண்ணி ஒதுக்கி வைக்கிற சொசைட்டி இது, சமுதாயம் இது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பட்டப்பேரை வைப்பாங்க. எப்படி என்னென்னலாம் வைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் வைக்க முடியுமோ அப்படிலாம் ஒரு பட்டப்பேரை வச்சு ஓரம் கட்டுற உலகம் இது. ஸோ பிரியமானவர்களே, இந்த ஓரம் கட்டி உங்களை ஒதுக்கி வைக்கும் போது அழாதீங்க, கவலைப்படாதீங்க அதெல்லாம் பத்தி. ஐயோ என்னை இப்படி சொல்றாங்களே, என்னையே கடவுள், சிலர்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்பான், என்னையே கடவுள் இப்படி படைச்சாரு, என்னையே இப்படி ஆக்கிட்டாரு, என்னையே இவ்வளவு அசிங்கமா ஆக்குனாரு, எனக்கு இன்னும் அழகா மூக்க கொடுத்துருக்கலாமே, எனக்கு அழகான கண்ணை கொடுத்துருக்கலாம், இப்படிலாம் யோசிப்பாங்க. எதை கொடுத்தாலும் God has a purpose. கர்த்தர் ஒரு பர்பஸோட தான் எல்லாத்தையுமே செய்வாரு. ஸோ அதுக்காக நம்ம எதையுமே ஒதுக்கி வச்சுக்கிட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பாவம் பார்த்துக்காதீங்க. உங்களை குறித்து நீங்க பாவம் பார்க்காதபடி, உங்களை குறித்து நீங்க கஷ்டப்படாதபடி சந்தோஷமா இருங்க. ஏன்னா உங்களுடைய வியாகுலத்தையும், உங்களுடைய கண்ணீரையும், நீங்க ஒதுக்கி வைக்கப்பட்டதையும், நீங்க கிண்டல் பண்ணப்படுகிறதையும் நீங்க வேஸ்ட்ன்னு போட்டுருவாங்க பாருங்க, அது எல்லாமே கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால நம்ம வந்து எப்பவுமே ஐயோ நான் சூப்பரு அப்படின்னு நினைக்கிறத விட, பரவாயில்ல என்னை கிண்டல் பண்றியா, பரவாயில்ல என்னை ஒதுக்கி வைக்கிறியா, பரவாயில்ல எனக்கு ஒண்ணுமே நீ தரலையா, பரவாயில்ல நீ வந்து வித்தியாசம் பாக்குறியா, வீட்டுல வெளியில நீ வித்தியாசம் பாக்குற, எவ்ரிதிங் இஸ் ஓகே. அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்குது. எனக்கு கர்த்தர் என்ன செய்வார். கர்த்தர் எப்படின்னாக்கா எல்லார் முன்னாடியும் வித்தியாசமா செஞ்சு வச்சிருவார்.
எல்லார் முன்னாடியும் உன்னை அந்த ஸ்பாட் லைட்ல கொண்டு வர வரைக்கும் அவர் விடமாட்டார். அந்த உன் மேல மட்டும் ஒரு லைட் அடிக்கும் பாருங்க, உன்னை மட்டும் எல்லாரும் பார்ப்பாங்க பாருங்க, அது கொண்டு வரைக்கும் அந்த சூழல்ல கொண்டு வர வரைக்கும் கர்த்தர் விடவே மாட்டாரு. என் லைஃப்ல நான் அதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஏன்னா என்னென்னமோ கூப்பிடுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, என்னென்னமோ பேசுவாங்க. இப்பயும் தான் நம்ம ஆன்லைன்ல போடுறத பார்த்துட்டு என்னென்னமோ கிண்டல் பண்றாங்க. அதை கண்டுக்கிறோமா என்ன? அது பேசுறது பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஆண்டவருடைய பார்வை நம்ம மேல இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால அவர் உயர்த்திக்கிட்டே தான் போவாரு. சோ இதுக்கெல்லாம் இந்த ஒரு சீப் மென்டாலிட்டி, சீப் மைண்ட் செட்டு, அவங்க நம்மள பாக்குறதுக்கு காரணம் என்ன? அப்படி ஒதுக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவங்க மைண்டுக்குள்ள போய் ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷலை பார்த்துட்டாங்க. நம்ம ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம ரிஜெக்டட் பீஸ் நினைச்சா கூட ஏன் நம்மளெல்லாம் இப்படி கிண்டல் பண்றாங்க? நீ ஸ்பெஷல், ஏதோ உன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கிறதுனால நீ ஊர்பட மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, உனக்கு வாய் ஜாஸ்தி, நீ இப்படியே இருப்ப அப்படி இருப்ப. என்னாலலாம் மறக்கவே முடியாது. நான்லாம் விளையாடிட்டு இருக்கிறேன் சின்ன வயசுல. ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது இருக்கும், 7th 8th, ஒரு குரல் கேக்குது, ஏய் இதெல்லாம் கல்யாணம் பண்ணா உருப்படியா வாழவே வாழாது, 3 நாள்லயே விட்டுட்டு வந்துரும் வீட்டுக்காரனை அப்படின்னு சொன்ன வார்த்தைலாம் நான் என் காதுல கேட்கிறேன். ஆனா இன்னைக்கு 34 வருஷம் நானும் எங்க வீட்டுக்காரரும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால இப்படி கிண்டல் பண்ற வார்த்தைகள், கேலி பண்ற வார்த்தைகள், நம்மள கேவலமா பேசுற வார்த்தைகள், எதுக்குமே பயப்படாதீங்க. லேயால் கூச்ச பார்வையும் போட்டுக்குது பாருங்க. பார்வையா இருந்தால் அப்ப அவளை எப்படி கிண்டல் பண்ணிருப்பாங்கல்ல, வேதமே சொல்லுது. அவளோ ராகேலோ ரூபவதியா இருந்தால். சோ ரிஜெக்டட் பீஸ் இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர்ட். அவளுடைய குலத்துல இருந்தா, அவளுடைய வயிற்றுல இருந்தா இயேசு கிறிஸ்துடைய வம்சமே பிறக்குது. இதெல்லாம் நான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க அப்படித்தான் யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் பாரு என்னால படிக்க முடியலன்னா கவலையே படாதீங்க. நேத்து ஒரு டெஸ்ட் மணி கேட்டேன். அந்த டெஸ்ட் மணி கேட்கும் போது, ஃபெயில் ஆட்டியா, எங்க அம்மா என்னை திட்ட மாட்டாங்க, அன்னைக்கு கறி குழம்பு வச்சு தருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பார்வையை பார்த்தாங்க அந்த அம்மா. அந்த ஒரு பார்வையை அந்த மகனை அப்படிப்பட்ட ஒரு பார்வையில பார்த்தாங்க. நீ ஃபெயில் ஆயிட்ட, படிக்க முடியல, மார்க் குறைவேனா, இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருவாங்க, ஒரு டோட்டல் மார்க் இவங்க போட்டுருவாங்க, இது உருப்படாது அப்படின்ட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு டோட்டல் மார்க்க வீட்டிலேயே போட்டுருவாங்க. நீ உருப்பட மாட்ட, உன்னால படி. ஆனா உன்னை ஏன் உருப்படாம கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறானாக்கா, நீ ஏதோ ஆண்டவருடைய திட்டத்துக்காக, ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்காக நீ தேவை. அதனாலதான் இவங்க பார்வையில எல்லாம் உன்னை என்ன பண்ணுவார் கர்த்தரு, நீ உருப்பட மாட்ட, நீ வேஸ்ட், உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஒண்ணும் தெரியாத ஆட்கள் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. நான் என்ன பண்ண முடியும் ஆண்டவருக்காக? நான் ஸ்பெஷலா நான் எதை யோசிக்க முடியும்? நான் எப்பவுமே யோசிப்பேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு தாளந்தும், பேசுற தாளந்தா, சிரிக்கிற தாளந்தா, நல்லா எல்லாத்தையும் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா, எல்லாத்தையும் நல்லா பேச முடியுமா, ஒருத்தர்கிட்ட போய் ஒரு கஷ்டத்தை ஷேர் பண்ண முடியுமா, அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ண, இது இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நான் போய் யூஸ் பண்ணுவேன் எல்லார்ட்டையும். அவங்கள்ட்ட யூஸ் பண்ணும்போது, ஏதோ ஒரு கடையில நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம், அப்படி திரும்பி பார்ப்பேன், திடீர்னு என்ன மறைச்சு பார்த்துப்பாங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுவேன். அந்த ஸ்மைல் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா உருவாக்கும். யாரோ என்ன, அவங்க துக்கமா இருந்திருப்பாங்க, அப்படியே பேசுவாங்க, அப்புறம் அவங்க கிட்ட அப்படியே பேசலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கிஃப்டை நம்மளுக்கு தந்திருக்கிறாரு கர்த்தர். வி ஆர் நாட் அப்படியே ஒரு டம்மி பர்சனா நம்ம இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை உருவாக்கல. நீங்க பாருங்க, இந்த ரிஜெக்டட் பீஸு, ஒன்னும் உருப்படாது, இத போய் நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. கேட்கிறாங்களா வீட்டுல இந்த வார்த்தை எல்லாம் கேட்கறாங்களா? நிறைய பேருக்கு, உன்னை போய் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு, உன்னை நம்பி வந்த பாரு, உன்னை எதுக்கு பிரயோஜனம், இந்த வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பயங்கரமா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எதுக்குமே யூஸா. ஆனா இது எல்லாமே தேங்க்யூ ஜீசஸ் வாங்கிக்கிறீங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா டைம் இருக்குது. நான் எப்பவுமே சொல்லுவேன், காலம் பதில் சொல்லும். அந்த ஒரு காலம் வரும் பாருங்க, யார ஒதுக்கி, யார தூக்கி போட்டு, யார கேவலமா பேசி நினைக்கிறீங்களோ, ஆல்வேஸ் த ரிஜெக்டட் பீஸ் இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர்டு. நிந்தையாய் நினைத்த நபர் அவர் என்னைக்குமே கர்த்தர் அவங்களை நினைத்தருளுவார்.
நினைத்தல்வார். சோ லேயால நினைத்து லேயாளுடைய வாழ்க்கையில திருமணமாகி, அந்த திருமணம் ஆகுறது மட்டும் இல்ல, அந்த வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிற ஒரு வம்சமாக உருவாக்கி வைத்தார். பிரியமானவர்களே, எல்லாரையும் பார்த்து நம்ம கிண்டல் அடிக்கிறதோட, எல்லாரையும் பார்த்து நம்ம கேவலமா பேசுறதோட, ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்குள்ளாக எப்படி இருக்கிறது, என் வாழ்க்கைய நீங்க வச்சிருக்கிற திட்டம் என்ன? ரெண்டாவது பர்சன் நான் ரிமெம்பர் பண்ணுது, நான் நினைச்சு பார்த்தது ஆல்வேஸ் த கிங், தாவீது. தாவீது பாத்தீங்கன்னாக்கா சாமுவேல் வராரு. ஆண்டவர் சொல்ற சாமுவேல் கிட்ட, நீ போய் அபிஷேகம் பண்ணு, நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 3வது வசனத்துல சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசுறாரு. எனக்காக நீ போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றாரு. எனக்காக அபிஷேகம் பண்ணும்போது நேரா தாவீதுடைய அப்பா கிட்ட போறாரு. போன உடனே தெளிவா சொல்லிடுறாரு, ஈசாக்கு நீ ஒரு பந்தி ஆயத்த பண்ணு, ஒரு விருந்து ஆயத்த பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அங்க போயிட்டு அங்க ஒரு பிள்ளைகளையா ஈசா என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளையும். சோ ஈசா தன்னுடைய வாழ்க்கையில நினைத்தது, என்னுடைய பெரிய மகனுக்கு தான் இந்த பங்கு கிடைக்க போகுது, என்னுடைய பெரிய மகன் தான் ராஜாவாக போகிறான், என்னுடைய பெரிய மகன் தான் அவன் பெரிய ஆளாக போகிறான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாரு. எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. அந்த 5வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் 5, 6, 7 ஒரு மகனையா கூட்டிட்டு வர்றாரு. ஒவ்வொரு மகனையா கூட்டிட்டு வர்றாரு. ஒவ்வொரு மகனை கூட்டிட்டு வரும் போதும் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை இவனுடைய சரீரத்தையும் வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். போதுமா? நான் இவனை புறக்கணித்தேன். ஈசாய் நினைச்சாரு, என் பகம்பர் வாட்ட சாட்டமா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், இவனை கொண்டு போய் நிறுத்தலாம், சாமுவேல் உடனே அபிஷேகம் பண்ணிடுவாரு, என் பையன்தான் இத ராஜாவாக போகிறான்னு சொல்லிட்டு வாட்ட சாட்டமான ஆளை கொண்டு வந்து நிறுத்தணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவனை புறக்கணித்தேன்ட்டார். எப்படி இல்ல, ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். மனுஷன் ரிஜெக்ட் பண்றது கூட தாங்கிக்கலாம், ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டானா ஐயோ அப்பா அதுக்கு மேல உயர்வே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னாக்கா ஆண்டவரை புறக்கணிக்கிறார் பாருங்களேன். மனுஷன், இவனை நான் புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமே. நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் எந்த நபரையும் கேவலமா பாத்துறாதீங்க. கேவலமா பாத்தீங்கன்னாக்கா அந்த நபரை தான் ஆண்டவர் உயர்த்துவாரு. எந்த நபரும் டிப் டாப்பா பாத்துக்கிட்டு ஐயோ இவங்க தான் செய்வாங்க, இவங்க தான் பண்ணுவாங்க, இவங்களை புடிச்சுக்கணும், இவங்க வழியா எல்லாருமே நடக்கணும்னு ஆண்டவர் ஒரே வார்த்தை புறக்கணித்தேன். சோ when God rejects என்ன ஆகும்? வழியே கிடையாது. அங்க கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணும்போது வழியே கிடையாது. எல்லாமே நல்லா நடக்கிற மாதிரி ஆகும். நீங்க வழி உண்டாக்கவே முடியாது. பேரண்ட்ஸா இருக்கட்டும், உங்க பாஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாராலையும் உங்களுக்காக வழி உண்டாக்க முடியாது. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். ஏன்னா அவங்க போயிட்டு என்ன பண்ண முடியும் உங்களுக்காக? அவங்க ஏய் வா 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 வா, நீ ஆயிடு, நீ பிடிச்சிக்கோ, நீ செஞ்சுக்கோ அப்படின்ட்டு தான் அவங்க நைஸா உங்களை முன்னேற்றி விடணும்னு பார்ப்பாங்க. கர்த்தர் புறக்கணித்தார். இந்த வசனத்தை நான் மறக்கவே மாட்டேன். அதே மாதிரிதான் மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பொல்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இதுங்களுக்கு என்ன தெரியும் என் பேக்ரவுண்டு நினைப்பேன் நான். ஒவ்வொரு கமெண்ட்ஸை படிக்கும் போது அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், த்ரெட்ஸா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், நிறைய பேர் ஆமேன் அல்லேலூயா ரொம்ப நல்லா இருக்குது அதை ஷேர் பண்ணுவாங்க. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வைராக்கியமா பேசி போடும் போது அதுக்கு போடுவாங்க கமெண்ட்ஸ். நான் சிரிப்பேன் பார்த்துக்கிட்டு, அந்த கமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு. ஏன்னா அந்த மாதிரி கமெண்ட்ஸுக்கெல்லாம் உட்காந்துட்டு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன பாக்குறாரு, என்னை எப்போ ரட்சித்தார்னு உனக்கு தெரியுமா, நான் எப்போ ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா, எந்த வயசுல நான் ஊழியத்துக்கு வந்தேன்னு தெரியுமா, நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா, நான் கர்த்தருக்காக எப்படி வாஞ்சியா ஓடுனேன்னு தெரியுமா. சோ ஏன் கர்த்தர் என் இருதயத்தை பாக்குறவர். நீ நான் என்ன மணி போட்டுன்னுக்கிற, என்ன பேங்கிள் போட்டுன்னுக்கிற, என்ன கண்ணாடி போட்டுன்னுக்கிற, என்ன ட்ரெஸ் போட்டுன்னுக்கிற, நீ கமெண்ட் பண்ணி நிப்ப. அத உங்க வாழ்க்கையில அதேதான். நீங்க வெளியில போனா கமெண்ட், வீட்டுக்கு போனா கமெண்ட், என்ன சர்ச்சில் உக்காந்தா கமெண்ட். சில பிள்ளைங்களை சர்ச்சுக்கு போக மாட்டாங்க இன்னைக்கு. ஏன்னாக்கா குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யாராவது பார்த்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது குறை சொல்லுவாங்க, இவங்க ஏதாவது குறை சொல்லுவாங்க அப்படின்ட்டு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர்.
மனுஷன் முகத்தை பார்க்கிறவன். முகத்தை பார்த்து கால்குலேட் பண்ணாதீங்க. கர்த்தர் இருதயத்தை பார்த்து கால்குலேட் பண்றாரு. மனுஷன் முகத்தை பார்த்து கால்குலேட் பண்ணி முடிப்பான். சோ அந்த அந்த மாதிரி பிரசன்ஸே இருக்கக்கூடாது, தேவையே கிடையாது. நான் சொல்லுவேன், நம்மளுடைய முகத்தை பார்த்து நம்ம ரிஜெக்ட் பண்றாங்களா, சூப்பர் ஆண்டவரே, வெரி குட். இவங்க எங்க முகத்தை பார்த்து ரிஜெக்ட் பண்றாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தர மாட்டாங்கன்னா கர்த்தர் அதோட பெஸ்ட்டை வச்சிருக்கிறார், நமக்கு அதோட நல்லதை வச்சிருக்கிறார். அதனால நீங்க மறந்துடாதீங்க. எங்க இருந்தாலும் உங்களை பார்த்து கேலி பண்றாங்க, உங்க வீட்டை பார்த்து கேலி பண்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கிண்டல் பண்றாங்க, உங்க பிள்ளைகள் தான் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, உங்க கணவனை பார்த்து கிண்டல் பண்றாங்க, கவலையே படாதீங்க. வீட்டுல உட்காந்து ஒரு ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க உயர்த்த வல்லவர் இயேசு சுவாமி, நீர் உயர்த்த வல்லவர் ஆண்டவரே. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ரிஜெக்டட் பீஸ் இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர்ட். சோ இந்த ஒவ்வொரு ரிஜெக்டட் பீஸையும் கர்த்தர் பிரஷஸா பாக்குறாரு. கர்த்தர் ரொம்ப முக்கியமானவங்களா பாக்குறாரு. நான்லாம் என் லைஃப்ல எல்லாம் நினைக்கவே இல்லை, எல்லாத்துலயும் ஒதுக்கப்பட்ட, எல்லாத்துலயும் ஒதுக்கிடுவாங்க. நீ வேஸ்ட், நீ வேணாம், நீ அப்படி இரு, நீ இப்படி இரு, நீ இதை பண்ணாத, நீ அதை பண்ணாத. வீட்டுல வர நான் கடைசி பிள்ளை. ஸோ ஸ்கூலுக்கு போனாலும் வித்தியாசமா இருக்கும், காலேஜ்லயும் வித்தியாசமா இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி சான்ஸ். அந்த காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு பாட வருவாங்க, கூப்பிடுவாங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சேர்க்க மாட்டாங்க. கொஞ்சம் நம்ம அப்படி தலையை தூக்கிட கூடாது. நித்து, இறங்கு, போதும் உனக்கு, எதுக்கு உனக்கு, கொஞ்சம் நீங்க பேசிடக்கூடாது. என்ன உடனே அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருங்க. யாரு ரிஜெக்ட் பண்றாங்களோ, யாரு கேவலமா பேசுறாங்களோ, அது அவங்களுடைய மைண்ட் செட்டை காட்டுது. அவங்களுடைய குப்பையான மைண்டை நம்மளுக்கு காட்டுது, அவங்க இப்படி பட்டவங்கன்னு சொல்லிட்டு. சோ கர்த்தர் என்ன உபயோகப்படுத்துற விதம் வேற. இந்த இடத்துல ஈசாய் கிட்ட போயிட்டு சாமுவேல் கேட்கிறாரு, உன் பிள்ளைங்களை எல்லாரையும் கொண்டு வாப்பா, ஒருத்தரையும் கொண்டு வா, நான் செலக்ட் பண்றேன், நான் பண்றேன்னு சொல்றாரு. அப்போ 9வது வசனத்துல பாருங்க, 8வது வசனத்துல அவர் கொண்டு வர்றாரு, அபினதாபை கொண்டு வரும்போது கடைசி இதுல போட்டுக்குது, இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி இருக்கும் ஈசாய்க்கு? முதல் பையனை ரிஜெக்ட் பண்ணதே அவருக்கு, ஐயோ ஏசப்பா, முதல் பையனே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கும். 2வது பையன், 3வது பையன், 4வது பையன் எல்லாரும் வராங்க. ஈசாய் சம்மாவியும் கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, ஒருத்தரை தெரிந்து கொள்ளவில்லை. 10வது வசனம் பாருங்க, இப்படியே ஈசாய் தனது குமாரில 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஹலோ, நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களை பத்தி கேவலமா பேசுற ஒருத்தருக்கு முன்னாடி வைராக்கியமா நில்லுங்க, ஸ்ட்ராங்கா நில்லுங்க, ஆண்டவரோடு கூட நில்லுங்க. ஆல்வேஸ் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீ எங்க கூட இருக்கிறீங்க, ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்க, ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நீங்க என் கூட நிக்கிறதுனால நான் போய்கிட்டே இருப்பேன். அப்படியே நம்மளுக்கு தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும், அப்படியே பந்தாடுற மாதிரி தான் இருக்கும். ஜெயிக்கவே மாட்டாங்க, உங்களா ஜெயிக்கவே மாட்டாங்க. பிரியமானவர்களே, the rejected piece is always remember this. இத கண்டிப்பா நினைச்சு பாருங்க. 7 பேரை கொண்டு நிறுத்தின ஈசாயி அங்க சொல்லிட்டாரு, இவங்களை யாருமே நான் கர்த்தர் இவங்களை ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை, ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி இருக்கும்ல அந்த தகப்பனாருக்கு, எப்படி இருக்கும்ல? ஏன்னா கடைசி பையன் காட்டுல இருக்கிறான், காட்டுல அழுக்கா இருக்கிறான், வனாந்தரத்துல இருக்கிறான், ஆடு வச்சிட்டு இருக்கிறான். சோ 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருத்தவர் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்போது சாமுவேல் ஈசாய் நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து, அவன் இங்கே வரட்டும், நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். அது தாங்க ஆண்டவருடைய திட்டம். அபிஷேகம் பண்ண வந்தவர் சாமுவேலு அந்த இடத்துல கிளியரா சொல்லிட்டாரு, அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட கூட மாட்டேன், பந்தி ரெடியா இருக்குது. சாமுவேல் ஈசாய் நினைச்சாரு, தாவீதுடைய அப்பா நினைச்சாரு, ஓ யாருன்னா ஒருத்தர் இப்ப பந்தி இப்போ செலக்ட் பண்ணிடுவாங்க, நாம ஒரு சரியான கிராண்ட் ட்ரீட் கொடுக்கலாம் இப்போ அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல மூக்க உடைச்ச மாதிரி, இந்த 7 பேரையும் வேணாயா, நீ தூக்கிட்டு போ, அந்த காட்டுல ஒருத்தங்கிறான் பாரு, வேண்டாத ஒருத்தன், நீ எப்ப பாரு ஒதுக்கி வச்சு அவனை மட்டும் நீ அனுப்பிட்டு இருந்தால, அவனை மட்டும் கடைக்கு போ, அவனை மட்டும் நீ மார்க்கெட்டுக்கு போ, அவனை மட்டும் நீ இதை வாங்கிட்டு வா, அவனை மட்டும் நீ இதை வாங்கிட்டு வா, அந்த பொண்ணை மட்டும் நீ சீப்பா பார்த்தல, அந்த பையனை மட்டும் சீப்பா பார்த்த,
அவன் தான் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. கண்டிப்பா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா இது ஆசீர்வாதமாக மாற்றி தருவாரு. ஏன்னா யாரோடைய வாழ்க்கையில ஒரு ரிஜெக்டட் பீஸை எங்கேயோ நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் உங்களுக்கு வராம இருந்திருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் வராம இருந்திருக்கலாம். உங்க பாஸ் சொல்லுவாரு, நல்லா யாருன்னா அழகா இருக்கிறாங்களா, ராகேல் மாதிரி ரூபவதியா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும். எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனு அவர் பார் எப்படி பண்ணிட்டாரு, அவர் பாரு அந்த பொண்ணுடைய கலரை பார்த்து, அந்த பொண்ணுடைய உயர்வை பார்த்து, அந்த பொண்ணுடைய படிப்பை பார்த்து, அந்த பொண்ணுடைய ஸ்டைலை பார்த்து அவருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசுவாங்க தான். உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனா இருக்கலாம் அது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு டபுள் ப்ரமோஷனோட கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே நியாயம் விசாரிக்கிற தேவனா இருக்கிறாருங்க, கவலையே படாதீங்க. இந்த இடங்களில ஆண்டவருக்கு உறுதியா சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்க கூட இருக்கிறேன் ஆண்டவரை சொல்லிட்டு நான் உங்க கூட நிக்கிறேன். ஆள் அனுப்பி அவனை வர வைக்கிறான். 12வது வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகு கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். இப்படிப்பட்டவனை நீ அசிங்கம், நீ அசிங்கம், நீ அசிங்கம், நீ நல்லா இல்ல, நீ லாக்கி இல்ல, நீ உன்னால பேச முடியாது, உன்னால ஆள முடியாது, இப்படி சொல்லி வனாந்தரத்துல அனுப்பி அவனை என்ன பண்ணிருக்கிறாங்க, ஆடு மேய்க்க வச்சிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க அவன் எப்படி இருந்திருக்கிறான். வந்த உடனே அவன் சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்போது கர்த்தர் சொல்றாரு சாமுவேலுக்கு, இவன்தான் இவனதான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ரிஜெக்டட் பீஸ், அன்வான்டட் பீஸ். இங்க பாருங்க யார கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. சோ இந்த ரிஜெக்ட் பண்றாங்கல்ல, உங்களை நிராகரிக்கிறாங்கல்ல, உங்களை கேவலமா பாக்குறாங்கல்ல. வீட்டுல 2 பிள்ளைங்க இருந்தா கூட ஒரு பிள்ளைய நல்லா கவனிக்கிறது, ஒரு பிள்ளைய கேவலமா பாக்குறது. அந்த மாதிரி இருக்குதுனாக்கா இந்த இடங்களில எப்படி நம்ம பாக்குறோம்னாக்கா அவங்க மனசுக்குள்ள சிப்பாரு அண்ணனை மட்டும் நல்லா கவனிக்கிறாங்க, சிப்பாரு அக்காவை மட்டும் நல்லா கவனிக்கிறாங்க, என்ன கவனிக்கவே மாட்டாங்க பாரு அப்படின்னு ஒரு சிந்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது. இந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கும் போது கர்த்தர் அந்த வலியை தான் பாக்குறாரு. அப்போ தாவீது யோசிச்சிருப்பாரு, இவ்வளவு அண்ணமாருங்க இருக்கிறாங்க 7 பேரு, என்ன மட்டும் இப்படி அனுப்பி வச்சிருக்கிறாங்களே, என்ன மட்டும் இப்படி வனாந்தரத்துக்கு அனுப்பி வச்சு. ஆனா வனாந்தரத்துல தட் வாஸ் அ ட்ரைனிங் பீரியட் ஃபார் தாவீதுக்கு அது ஒரு ட்ரைனிங் பீரியடு. அங்கதான் போய் பாடல்களை பாடுறாரு, அங்கதான் போய் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறாரு, அங்கதான் போய். சோ ஒவ்வொரு பெயின்ஃபுல் சிச்சுவேஷனும் உன்னை உருவாக்குற சிச்சுவேஷன். மறந்துடாதீங்க, உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற சிச்சுவேஷனா இருக்குது. யாரா இருந்தாலும் இந்த இடத்துல ஒவ்வொருத்தருமே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறீங்க ஏசப்பா, எங்களுக்கு முன்னாடி இருக்கிறீங்க. என்னுடைய ஒவ்வொரு நிந்தையும் என்னுடைய ஒவ்வொரு வழிகளையும் நீ பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீங்க. அதனால நான் உங்களை நம்புறேன். வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஏன்னாக்கா உங்க நிந்தையை பார்த்து கொண்டிருக்கிற தேவன், உங்க அழுகையை பார்த்து கொண்டிருக்கிற தேவன். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல வெளியில காட்டிக்க மாட்டீங்க தான், ஆனா உங்க உள்ளத்துல இருக்குது இல்ல, ஐயோ என்னை ஏன் இப்படி ட்ரீட் பண்றாங்க, என்னை ஏன் இவங்க இப்படி கேவலமா பாக்குறாங்க, எனக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்களே, என்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குதுல்ல, அந்த ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு உயர்வு உண்டு, ஒரு உயர்வு உண்டு. சோ ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க மறந்துடாதீங்க. இந்த இடத்துல வரும்போது, ஆண்டவரே நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம் ஏசப்பா, என்னுடைய ஒவ்வொரு ரிஜெக்ஷனும் ஆண்டவரே, என்னை நிராகரித்த சிச்சுவேஷன், என்னை தூக்கி போட்ட சிச்சுவேஷன், என்னை கேவலமா பேசுற சிச்சுவேஷன், என்னை கிண்டல் பண்ண சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீங்க எனக்கு பதில் உண்டு, எனக்கு ஒரு உயர்வு உண்டு ஆண்டவரே சொல்லி அவரை பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஏன்னா நான் எப்படி பார்ப்பேனாக்கா, இந்த ஒவ்வொரு சிச்சுவேஷனும் ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு நம்மள கரெக்டா ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு நம்மளை உயர்வை தருகிற தேவனா இருக்கிற பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு உயர்வுகளை வைத்திருக்கிறார். ரிஜெக்டட் இஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிந்தனைக்குள்ளாக போகிறோமா, நம்மளை நீக்கி வைத்திருக்கிறாங்களா, அங்க அவர் நினைத்தருள தேவனா இருக்கிறார். கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாமா? யாரா இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுனாக்கா